கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன், நம்மை சிநேகிக்கிற தேவன் நம்மோடு அவர் இருக்கிறார். நம்மை ஒரு நண்பர்கள் போல எப்படி ஒவ்வொருவருக்கும் நமக்கு எப்படி தேவையை சந்திக்கிறோமோ அதே போல நம் தேவன் கிறிஸ்துவின் சிநேகம் நம்மோடு இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட அன்பை நமக்கு தந்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் என்னை தேடி வந்து இதையெல்லாம் தருகிறாரா, அவருடைய வார்த்தை கொண்டு என்னை வழிநடத்துகிறாரா என்று அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். இந்த உள்ளத்தை, இந்த இருதயத்தை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்க தான் உங்களுடைய வேலை. இதை நீங்கள் ஒருவன் கவனமாக அதை கையாளிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்காது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் கிடைக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள், சில பேர்கள் நிறைய நேரங்கள் செலவழிக்கிறாங்க. ஆனால் நீங்களோ உங்களால் முடிந்த அளவுக்கு, நான் தான் சொல்வேன், தேவனுடைய வார்த்தை கிடைக்கிற நேரத்தை நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவர் என்ன சொல்கிறார், அவர் எப்படி வார்த்தை என்ன எப்படி இருக்கிறது பாருங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை திறத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சன்னதிக்கு என்றென்றுக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் பாருங்க, இந்த அன்பு தேவன் ஆபிரகாமை மிக அதிகமாக நேசித்தார். பாருங்க, அவன் எங்கேயோ கடந்தான், அவன் எந்த தெய்வத்தை வணங்கினானோ அதெல்லாம் போடலை. ஆனால் அவன் எங்கேயோ இருந்த ஏதோ ஒன்று வணங்கிட்டு தான் செஞ்சுருப்பான். ஆனால் நம் தேவன் பாருங்க, அவனை தேடி சென்று, ஒரு மனிதனை தேடி சென்று அவனை சிநேகிக்கிறார். வா, நான் தான் உன் தேவன், நான் உன்னை பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்புகிற அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் சன்னதி இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் மூலமாக விசுவாசத்தின் பிதா என்று அழைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரும். ஏகப்பட்ட வாக்கு தத்துவங்கள் அதில் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டும் என்றால் அவனுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை தான் கர்த்தருக்குள்ளே இருந்தது பாருங்கள். அவனை நேசித்தார். ஒரு சிநேகிதன் எப்படி ஒருவன் உள்ள இருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவன் மாட்டிக்கொண்டால் அவனை மீட்டெடுக்கிறாங்க பாருங்கள். மீட்டெடுத்து அவனை ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ளே சென்று அவனுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறான் சில நண்பர்கள் பாருங்கள். அந்த விடைய மேலான இந்த நம்முடைய அன்பு தேவன் சிநேகிதர் என்ன செய்கிறாரு, தேடியே போகிறார். பாவம், அவன் எங்கேயோ கடந்திருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரில. இப்போ கிடந்து எங்கேயோ பட்னியாக கிடந்திருப்பானோ இல்லை எப்படி இருந்திருப்பானோ தெரில. ஆனால் அவனை அழைக்கிறார், வா, நான் இந்த இடத்த விட்டு வா, நான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் செய்த முதல் ஒரு வேலை என்ன என்றால், முதல்ல அவன் தேவனை விசுவாசித்தான். அப்படியா? ஆம், நீங்களும் பாருங்கள், நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உதவு வரும் பொழுது அவர்களை முழு மனதோடு விசுவாசிங்கள். சில பேர்கள் நிறைய உதவி பண்ணவங்க இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்கும் பொழுதும் கேட்காமலே செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய பேர் தேடி வந்துங்க, வா, நான் உனக்கு இதை தரேன், நீ இதை செய், அதை செய், இதுன்னு சொல்லி எல்லா விதமான இந்த மாதிரி காரியம் செய்கிறவர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு தான் அதை தூண்டுகிறது. இந்த அன்பு இருக்கே, இந்த அன்பு இந்த உலகத்திலே சகலத்தையும் தாங்க, அதாவது பாவத்தை உள்கொள்ளாத அளவுக்கு அது கொடுக்குறது. பாவம் செய்ய முடியாது அந்த அன்பும் இல்லை. அந்த அன்பு இருக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள ஊடுருவ முடியாது அந்த பாவம். ஆகையால் தான் தேவன் எல்லா முழு சார அம்சத்தையும் அந்த அன்புக்குள்ளே வைத்தார். அன்பு நேசிக்கும் பொழுது பாருங்கள், கிறிஸ்து சிலுவையிலே மரணமடையும் பொழுது அவர் எத்தனை விதமான பாடுகள் பட்டார். ஆனால் அந்த மக்கள்லாம் இதையெல்லாம் செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பினால்தான் அவர் இதையெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அவர் தேவனிடத்திலே மீண்டும் ஜெபிக்கிறார், இவர்கள் இன்னதென்று அறியாதவர்கள், அவர்கள் இவர்களை மன்னியுங்கள். இந்த அன்பு பாருங்கள், ஒருவரை நேசித்தால் தான் இது வரும். அவங்க மேலே அன்பு இல்லைன்னா வராது. பாருங்கள், நீங்கள் எத்தனையோ இடத்துல பாருங்கள், சண்டை வருது, வாங்குது, சொந்த பந்தங்களில் சண்டை வருது. காரணம் என்ன? அவங்கள்ட்ட அன்பு இல்லை. அன்பு இருந்தால் அது வராது. ஒரு தவறு செய்தால் சரி விட்டுரு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அன்பு இல்லாத இடத்துல தான் இந்த பிரச்சனை வரும் பாருங்கள். அதைத்தான் ஒவ்வொருவர் ஒரு உறவாடல்கள் மூலமாக, குடும்பங்கள் சேர்வதற்கு மூலமாக, இதெல்லாம் ஒரு மனிதன் அதை ஏன் அந்த காலத்தில் இப்படிலாம் செஞ்சாங்கன்னா அப்போ தான் அன்பு அதில் வரும். ஒருவருடைய கஷ்ட நஷ்டங்களை பேசும்போது அவர்கள் உதவுவார்கள், செய்வார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது அதில் அன்பு மலருகிறது. இந்த மாதிரி அன்பை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, அவனுக்கு பெரிய அந்த அந்த இடத்தை, சன்னதியை பாருங்கள்,
ஆபிரகாமை சன்னதிக்கு என்றென்றைக்கும் அந்த அந்த சன்னதிக்கு என்றென்றைக்குமே அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. எல்லாமே எப்படின்னா, அந்த தேசத்தை கொடுத்தார், அவனுக்கு பல வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசினார். எல்லாமே பாருங்க, இந்த தேவன் அவன் மேல் வைத்த சிநேகிதம். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இவர் தேடி வந்து உங்களை சிநேகிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார், அதை சிநேகிக்கிறார். உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவர் தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனே, நீர் என் மேல் அன்பாக இருப்பதனால்தான் நான் இன்று முதல் இந்த பூமியில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தருகிறவர் உன்னுடைய அன்பினால தான் சொல்கிறாங்களா. அவருடைய கிருபை, கிருபை என்பது ஒரு அன்பு. அந்த அன்பு பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த அன்பு, தேவனுடைய அன்பை, அவர் ஒருவன் தேவனுடைய அன்பை ருசி பார்த்த பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவனுக்குள்ளே ஒரு அமுத சுரபி போல அவனுடைய எல்லாமே, ஒரு பிஸ்னஸ்னாலும் சரி தான், வேலைனாலும் சரி, எல்லாமே ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். செல்வம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் நிறைந்து கொண்டு அவன் வீட்டில் எப்பொழுதும் கலைஞ்சே இருக்கும். அவன் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் தேடி வருகிறார். இந்த சிநேகிக்க தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சோர்ந்து போங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து சின்ன 2-3 நிமிஷம் உள்ள வீடியோவில் தொடர்ந்து கேளுங்க. ஒரு 5 நிமிஷமோட உங்களால் தேவனுக்கு இடம் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஏனென்றால் அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது 5 நிமிடம் இல்லை, 10 நிமிடம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பெருக ஆரம்பிப்பீர்கள். இந்த அன்பு தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.